உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஹலோ ஆல் வணக்கம். ஐபிஎல் டீம் ஒன்றுனா பார்த்துட்டு இருக்கோம். பீடா வெல்கம் டு த ஷோ. நம்ம வியூவர்ஸ் வந்து பயங்கரமாக இந்த வாட்டி நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஒரு டீமுக்கு முன்னாடி வந்து இந்த பிளேயர் சொல்லுங்கள், இந்த பிளேயர் விட்டுறாதீங்க, எல்லாமே நமக்கு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்மளும் வந்து அன்பயஸ்டாக ஃப்ராங்காக நமக்கு தோன்றது சொல்கிறோம். நீங்கள் நிறையா டீப்பாக அனலைஸ் பண்ணி தான் சொல்கிறீங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஜிடி பார்த்துடலாம். நான் வந்து டீமை படிச்சிடவா? முன்மொழிஞ்சிருங்க, அதுக்கப்புறம் நான் வழிமொழிகிறேன். டன். இவங்க ரீட்டைன் பண்ணது வந்து சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஷாருக் கான், ராவ் தேவட்டியா, ராகுல் தேவட்டியா, ரஷீத் கான், 5 பேர். அதுக்கப்புறம் வாங்கினது வந்து காகிசோ ரபாடா, ஜாஸ் பட்லர், சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா, நிஷாந்த் சிந்து, மைபால் லோம்ரார், குமார் குஷாக்ரா, அனுஜ் ராவத், மானவ் சுத்தார், வாஷிங்டன் சுந்தர், ஜெராட் கொட்சே, அர்ஷத் கான், குர்னூர் பிரார், ஷெஃபேன் ரோதர்ஃபோர்ட், சாய் கிஷோர், இஷாந்த் சர்மா, கிளென் பிலிப்ஸ், கரீம் ஜன்னத், குல்வந்த் கெஜ்ரோலியா. இதுதான் பீடாகி உங்க ஸ்குவாடு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸலண்ட் ரிட்டென்ஷன்ஸ், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் ரொம்ப அருமையான ரிட்டென்ஷன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சன்ரைசர்ஸ் மாதிரியே ஒரு பியூட்டிஃபுல் யூட்டிலிட்டி டீம் எடுத்திருக்காங்க. இந்த டீமை நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெருசா வந்து உங்களுக்கு பயப்படுற மாதிரி வந்து எதுவும் கிடையாது. ஆனஸ்டா சொல்லிடுறேன். இப்ப இந்த டீம் பாத்தீங்கன்னா இப்ப பேப்பர்ல அப்படின்னா ஆனா ஓடக்கூடிய ஒரு மிஷின் இந்த டீம். ஸோ இவங்க எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா ரொம்ப கிளியர் இவங்க. ஓகே, எனக்கு ஐம் நாட் கோயிங் ஃபார் பிக் நேம்ஸ். ஐ வாண்ட் டு மேக் ஷூர் ஐ கெட் த டீம் விச் இஸ் கோயிங் டு டூ த ஜாப் ஃபார் மீ. சி, அதுதான் வந்து உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இவங்களோட பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நாட் கோயிங் டு பி ராக்கெட் சயின்ஸ் இன் தட். சுப்மான் கில் இஸ் கோயிங் டு ஓப்பன் வித் ஜாஸ் பட்லர் அண்ட் தென் சாய் சுதர்ஷன் போது இது ஒரு டாப் கிளாஸ் டாப் த்ரீ. இப்ப இதுல என்னன்னா கில்லும் சரி சாய் சுதர்ஷனும் சரி ரன் அடிக்கிறது தெரியாது. ஓகே, ஆனா ரன் அடிச்சிருவாங்க. ஓகே, they might take a few balls up front but they will make it up. சாய் சுதர்ஷன் கில்லு 2 பேரும் ஒரே மேட்ச்ல ஃபெயில் ஆகுதுங்கிறது அவ்வளவு கூடிய சீக்கிரத்துல நடக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தட் கிவ்ஸ் அ லைசன்ஸ் ஃபார் ஜோஸ் பட்லர் டு கோ ஆல் அவுட். நம்பர் 4ல பாத்தீங்கன்னா கிளென் பிலிப்ஸ் இஸ் ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப். அவரு கரெக்டா ஒரு பேக்கப் வச்சிருக்காங்க. ஷர்ஃபேன் ரதர்ஃபோர்டு இன்னொரு எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயரு, பட் பிலிப்ஸ் வில் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் ஷாருக் கான் ரீடைன் பண்ணியிருக்காங்க. இவ் பேட் அட் நம்பர் 5. அவருக்கும் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மைபோல் லொம்ரோர், அவரும் ரொம்ப வருஷமா ஐபிஎல் ஆடிட்டு இருக்காரு. குமார் குஷாகரா ஒரு பேக்கப் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மோஸ்ட் எவர் கன்சிஸ்டன்ட் ராகுல் டெவாட்டியா, வாஷிங்டன் சுந்தர் கமிங் அட் நம்பர் 7 கேன் ரியலி பேட். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஜெயந்த் யாதவ். அதுக்கப்புறம் ரஷீத் கான், உங்களுக்கு சாய் கிஷோருக்கு பேக்கப் பாத்தீங்கன்னா இந்த மானவ் சுத்தார், நிஷாந்த் சிந்து, ககிசோ ரபாதாக்கு பேக்கப் ஜிரால் கூட்சியே. இஃப் போத் ஆர் இன் த சேம் கிளாஸ், நோ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும் பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் cannot பி கம்பேர்ட் வித் ககிசோ ரபாதா. ஆனா ஒரு பேக்கப் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அலெக்ஸ் பாண்டியன், டிஎஸ்பி, முகமது சிராஜ். ஸோ இது இப்போ இம்பாக்ட் சப்னு பாத்தீங்கன்னா பிரசீத் கிருஷ்ணா. அந்த பிரசீத் கிருஷ்ணாக்கு பேக்கப் அர்ஷத் கான், அவரும் வந்து இந்த ஸ்பார்க்க காமிச்சிருக்காரு. இஷாந்த் சர்மா, குர்னூர் சிங் பிராரே, அதுக்கப்புறம் குல்வந்த் கெஜ்ரோலியா. ஸோ இவங்க ஏதாவது இப்போ ஆக்ஷன் டைனமிக்ஸ் என்ன உங்களுக்கு அப்படின்னா, இப்ப எப்பவுமே சொல்லுவோம் ஒரு 6 பிளேயர் தான் செட்டன்டி த்ரூ அவுட் த டோர்னமெண்ட். மீதி 5 பிளேயருக்கு உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கணும், விச் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் த காம்பினேஷன் அப்படின்னு சொன்னோம். இப்போ உங்களுக்கு ககிஸ்வரபாதா வந்து இஸ் கோயிங் டு பி செட்டன்டி, பட் ஃபாஸ்ட் பவுலர்னாலே இன்ஜுரி ப்ரோனி ஏகப்பட்ட கிரிக்கெட் ஆடுறாரு. ஜிரால் குட்ஸே. சாய் கிஷோர் இஸ் நாட் சம்மன் இஸ் கோயிங் டு பிளே 14 கேம்ஸ் நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு மாணவ சுத்தார், நிஷாந்த் சிந்து. வாஷிங்டன் சுந்தர் டெஃபினெட்லி a certainty. ஜெயந்த் யாதவ் இஸ் ஆல்சோ நாட் அ மக் வித் பேட் கேன் போல். அதுக்கு ஒரு பேக்கப். கிளென் பிலிப்ஸுக்கு ஒரு பேக்கப், ஒருவேளை அவர் அடிக்கலன்னா அதே மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஷெர்பேன். ஷாருக் கானுக்கு பேக்கப் பாத்தீங்களா லொம்ரோரு குஷாகிறாங்கும் போது இவங்களோட இது வந்து அடியே வாங்காது. இவங்களோட காம்பினேஷனு பாக்குறதுக்கு அப்படி பேர பிடிக்கும். என்னன்னா பெரிய ஆள்லாம் எதுவும் இல்லையேன்னு சொல்லுவீங்க. வேலை செய்யக்கூடிய டீம் இது, இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தேவ் காட் த ஃபாஸ்ட் போலர்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ் பாத்தீங்கன்னா சிராஜ் ஒரு ஜெனுவன் விக்கெட் டேக்கரு, ககிசோரபாதா வந்து ஒரு ஜெனுவன் விக்கெட் டேக்கரு. உங்களுக்கு அதே மாதிரி பிரசீத் கிருஷ்ணா இன்ஜுரி இல்லாம வந்தா இஸ் ஆல்சோ a genuine wicket taker. Ishan Sharma has bowled very well off late. Arshad Khan, if he gets in, is a left arm fast bowler, is going to add one more dimension of power hitting.
அதுக்கப்புறம் ஸ்பின்னு பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் கரெக்டா பவர் பிளேல யூஸ் பண்ணா துண்டா போட்டுருவாரு. ரஷீத் கானை பத்தி நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. கிளென் பிலிப்ஸ் ஒரு 2 ஓவர் போட்டுருவாருக்கும் போது பேட்டிங் டெப்த் நம்பர் 8 உங்களுக்கு வந்து ரஷீத் கான். சாய் கிஷோர் கான் பேட் அட் நம்பர் 9ங்கும் போது ககிசோர் ரபாதா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா 3 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் போலர்ஸ். அதுக்கப்புறம் ரஷீத் கான், வாஷிங்டன் சுந்தர், சாய் கிஷோர், கிளென் பிலிப்ஸ் 4 ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன்ஸ். ஒரு சூப்பர் யூட்டிலிட்டி டீம் எடுத்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தே வில் ஆல்சோ கெட் இன் டு பிளே ஆஃப்ஸ். இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பின்ன டீம் பார்க்கறதுக்கு சுமாரா தான் இருக்கு, போவாதுன்றீங்களா? இல்ல பீடாக், ஐ அக்ரி வித் யூ ஃபுல்லி. நானும் அதான் நினைச்சிருந்தேன். முதல்ல நம்ம ஆஃப்டர் ஆக்ஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் ஜிடி குவாலிஃபை ஆவாங்கன்னு சொன்னேன். என்னன்னா நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாமே ஐ வில் அக்ரி. இது போக என்னன்னா அவங்க வந்து டாப் ஆர்டர் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க. பட்லர் மாதிரி ஒருத்தர் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு மேஜர் ப்ளஸ். மேஜர் மைனஸ் என்னன்னா 100 மாதிரி ஒரு பேங்க் வெளியே போயிட்டாரு. பட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் bowler சரியா அமையல. லாஸ்ட் டைம் இந்த ஸ்பென்சர் ஜான்சன் அப்படி இப்படி மாத்திட்டே இருந்தாங்க. சரியா காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகல. பட் இந்த ரபாடா வச்சு ஐ திங்க் தே ஃபிக்ஸ் தட் ஆல்சோ. 100 ஃபார் அதை வச்சு இட் பேலன்ஸ் அவுட். மிடில் ஓவர்ஸில் வந்து இப்போ மில்லர் வெளியே போயிட்டாரு. முக்கியமான ஒரு வைட்டல் காக இருந்தார் மில்லர். பட் அது கிளென் பிலிப்ஸ் மாதிரி ஒருத்தர் உள்ள வந்துட்டாரு. ஸோ ஐ திங்க் தே ஹவ் மேட் அப் வித் வாட் எவர் தே கேன் வெரி நைஸ்லி. இதில் இன்னொன்று என்னன்னா இந்த டாப் 3 நீங்கள் சொன்னீங்க, பட்லர், சாய் சுதர்ஷன், கில்லு. இந்த 3 பேருமே வந்து 13-15 ஓவருக்குள்ள அவுட்டே ஆக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 3 பேர்ல 2 பேர் நின்றுவாங்க. அட்லீஸ்ட் 13வது ஓவர் வரைக்கும் இந்த 3 பேர்ல 2 பேர் நின்றாங்கனாலே 110 வந்துரும் பீடா. உங்களுக்கு தெரியாத நம்பர்ஸ் கிடையாது. 110 வந்துருச்சு 13வது ஓவருக்கு அப்புறம் ஒரு விக்கெட் தான் போயிருந்துச்சு அப்படின்னா அடுத்த 9 பேர் சேர்ந்து மோர் ஆஃபன் தென் நாட் தேல் கெட் க்ளோஸ் டு 200. ஸோ 200 அடிச்சிட்டாங்கன்னா ஐ டோன்ட் see them லூசிங் டூ many கேம்ஸ். ஸோ ஐ திங்க் இந்த டாப் 3 ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. பவுலிங்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஷம்மி அந்த விக்கெட்டில் வந்து அகமதாபாத் அண்டர் த லைட்ஸ் நல்லா ஸ்விங் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். தே மிஸ் அவுட் ஆன் ஷம்மி. பட் தே ஹாவ் ரபாட்டா ஹூ கேன் ஸ்விங் இட். பிரசீத் இப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போடுறான்னு நீங்கள் சொன்னீங்க. சிராஜ் கேன் ஸ்விங் த பால். ஸோ அதனால தே மோர் தென் மேட் அப் ஃபார் தட் இன் பவுலிங். ரஷீத் கான் இஸ் ஆல்வேஸ் தேர், த T20 சூப்பர் ஸ்டார். ஸோ இதை வச்சு ஐ வில் ஆல்சோ ஃபுல்லி அக்ரி வித் யூ தட் தே வில் குவாலிஃபை. இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா ரபாதாவை எப்படி பதுக்கி வச்சு யூஸ் பண்றாங்கன்றது இம்பார்ட்டன்ட். இப்ப வந்து அந்த 2017 வாஷிங்டன் சுந்தர் மேட் இஸ் டெபு ஃபார் ஐபிஎல் ஃபார் அஸ் இன் புனே சூப்பர் ஜெயின்ஸ். அந்த ஒரு சின்ன பையனுக்கு தைரியமா வந்து நியூ பாலை கொடுத்தோம். அப்ப பீக்ல இருக்கிற வார்னர் இவங்களுக்குலாம் போலிங் போட்டு ஒரு பவர் பிளேல ஒரு எக்ஸ்ட்ராடனரி போலன்றத அவர் ப்ரூவ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஏன் வந்து நிறைய டீம்ஸ் அப்படியே ஸ்லோவா அவரை பவர் பிளேல யூஸ் பண்ணாம போறாங்கன்னு தெரியல. அவரோட டால் ரிலீஸுக்கும் சரி, கன்சிஸ்டன்சிக்கும் சரி, ஈஸி ஆக்ஷனுக்கும் சரி, டப்புன்னு ஒரு 2 ஓவர் இந்த வெஸ்ட் இண்டீஸ்ல அக்கீல் ஹுசேன் போடுறாரு பாருங்க. எந்த குளோபல் லீக்ல போனாலும் நியூ பால்ல பவர் பிளேல தான் போட்டுருவாரு. எஸ் மாஸ்டர் தட் ஆக்சுவலி. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர்ஸ் எக்கானமி இன் பவர் பிளே அகேன்ஸ்ட் ரைட் ஹேண்டர்ஸ் இஸ் பெட்டர் தேன் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஓகே, அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்ணணும்? இப்ப முகமது சிராஜ் வந்து நீங்க நியூ பால்ல தான் கொடுக்கணும். அங்கங்கே ரன்னு போனாலும் விக்கெட் எடுத்துருவாரு. அந்த மாதிரியான ஒரு போலர். பிரசித் கிருஷ்ணாவும் அதே மாதிரி தான். இப்போ ஒரே ஒரு ஓவர் மட்டும் ககிசோர் ரபாதா கொடுத்துட்டு வாஷிங்டன் சுந்தரி இவங்களையும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடுவுல உங்களுக்கு மிடில் ஓவர்ஸ்ல இன்னொரு ஓவர் ககிசோர் ரபாதாக்கு, ஒரு ஓவர் பிரசீத் கிருஷ்ணாக்கு, வித் த பிரஷர் பீங் எக்ஸர்டட் ஃப்ரம் ரஷீத் கான், அங்க எங்க சாய் கிஷோர், ஒரு ஓவர் கிளென் பிலிப்ஸ் கொடுத்தா இந்த ஸ்ட்ராட்டஜியே இவங்க கரெக்டா பண்ணாங்கன்னா தே கேன் டிஃபெண்ட் 190. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப நீங்களும் வந்து நான் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டீங்க. அதாவது இந்த டாப் 3 ரொம்ப சாலிட் டாப் 3. இப்ப நான் ஒன்னு சொல்றேன். இப்ப உங்களுக்கு வந்து அந்த ஐபிஎல் முடிஞ்ச உடனே டாப் 15 ரன் கெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 3 பேரும் இருப்பாங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? டாப் 15 ரன் ஆமா கெட்டர்ஸ். ஆமா, அதை கரெக்டாக எடுத்துட்டாங்க அவங்க. அதான். சோ இப்ப அவங்களுக்கு எப்படின்னா இந்த 3 பேரையும் வச்சுட்டு இப்ப ஷாருக் கான் மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு 13வது ஓவர் 14வது ஓவர் லைசன்ஸ், கிளென் பிலிப்ஸுக்கு ஒரு லைசன்ஸ். டெவாட்டியா வந்து அடிக்காத மாதிரி தெரியும், அடிச்சிருவாரு டெவாட்டியா. ஒரு 160 ஸ்ட்ரைக் ரேட்ல ஈஸியா அவரால் ஆட முடியும். வாஷிங்டன் சுந்தர் எப்படி ஆடினாரு T20ல இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்ட் பாத்தீங்க. அந்த சுச்சுவேஷன் இஸ் ஆல்சோ பிளேயிங் ஷார்ட்ஸ். ரஷீத் கானை பத்தி நமக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்கும் போது இதை பொறுத்த வரைக்கும் என்ன ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபார்மிடபிள் அண்ட் ரிலேபிள் டாப் 3 இந்த டோர்னமெண்ட் அப்படின்னா இதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சாய் எஸ். சுதர்ஷன் கசாமுசான் சுத்த மாட்டாரு, சுப்மான் கில் கசாமுசான் சுத்த மாட்டாரு. பட்லருக்கு தெரியும் எப்படி ரன் அடிக்கிறதுன்னு. அந்த பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் போது இட் இஸ் கோயிங் டு செட் அப் த வே ஃபார் தி லாஸ்ட் 4, 5, 6, 7, 8 and 9. நீங்க சொன்ன மாதிரி ஆஃப்டர் 13 ஓவர்ஸ் அந்த என்ட்ரி பாயிண்ட் கரெக்டா கொண்டு வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர பவர் பிளேல யூஸ் பண்ணாங்கன்னா இந்த டீமை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க ஸ்பின்னு பிச்சு நீங்க அவங்க கொடுத்து சென்னை கிண்ணை வந்தா கூட
பியூட்டிஃபுல் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் இவங்க எல்லாமே. கிளென் பிலிப்ஸை தவிர, கிளென் பிலிப்ஸும் அடிப்பார், கொஞ்சம் கஷ்டப்படுவார் ஸ்பின்னுக்கு. பட் இவங்க எல்லாருமே ஸ்பின் ரொம்ப நல்லா ஆடுவாங்க எக்ஸப்ட் கிளென் பிலிப்ஸ். அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் 4 ஆப்ஷன் இருக்காங்கன்னு சொல்லும் போது தே ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு பி அ வெரி ஸ்ட்ராங் டீம் ஹோம் அண்ட் அவே அப்படின்றதுனால என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் தே வுட் ஸ்டிச் அட்லீஸ்ட் 8 wins அண்ட் கெட் இன் டு பிளே ஆஃப்ஸ். நம்ம 5 டாப் டீம் சொல்ல போறோம், அதுதான் சொல்ல போறோம். இப்ப அட்லீஸ்ட் ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச்சும் குவாலிஃபை ஆடுன்னு சொல்லிட்டோம். இப்ப இன்னொரு டீம் இது குவாலிஃபை ஆடும் அப்படின்னு சொல்றோம். இதுவும் நீங்களும் ஆணித்தரமா ஆமா இதை ஒத்துக்கிறேன்றீங்களா? ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல வீடா, இதுல இவங்க இவங்க இதுல கேப்னு நான் ஃபீல் பண்றது என்னன்னா, ஷாருக் கான் ஒரு கம் வின் வித் லாட் ஆஃப் டிஎன்பியில் நிறைய பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, டொமஸ்டிக்ல நல்லா பண்ணியிருக்காரு, லீட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆனா ஐபிஎல்னு ஒரு டிஃபைனிங் சீசன் அப்படின்னு அவருக்கு இருந்தது இல்லை. இந்த பழைய டீம்லயும் சரி, பஞ்சாப்ல இங்கேயும் சரி. பட் ஸ்டில் தே ஹவ் கண்டினியூ டு பேக் ஹிம். அவர் வந்து இட்ஸ் டைம் ஃபார் சம்படி லைக் ஷாருக் கான் அண்ட் சம்படி லைக் வாஷிங்டன் சுந்தர். அவருமே வந்து இன்ஜுரி ஃப்ரீயா 14 மேட்ச் ஃபுல்லா ஆடணும். தே ஹவ் கண்டினியூ டு பேக் ஹிம் ஆல்சோ, வாஷிங்டன் சுந்தர். இவங்க 2 பேரும் தே ஹவ் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் பர்ஃபார்ம் ஃபார் த ஈவன் அட்லீஸ்ட் ஃபார் த பேக்கிங் தட் த டீம் ஹஸ் கிவன் டு தம். ஏன்னா இவங்க வந்து பிலோ பார் பர்ஃபார்ம் பண்ணினாலுமே உங்களை பேக் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பேரும் ஸ்டாண்ட் அப் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த டீமுக்கு அப்படின்னா ஐ திங்க் நோ டீம் கேன் ஸ்டாப் திஸ் டீம் ஃப்ரம் குவாலிஃபைங். பட் இந்த 2 பேரும் த்ரெட்டும் இதுதான், ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பீடா. இந்த கேப் வந்து அதை கரெக்டாக அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா டாப் 3 செட் பண்ணி கொடுத்துருவாங்க. கிளென் பிலிப்ஸ் நியூசிலாந்துக்கும் அதான் பண்றாரு, வந்து அடிச்சு இது பண்ணிடுவாரு. தேவட்டியாவும் ஹஸ் ப்ரூவன் ஹிம்செல்ஃப். இந்த சுந்தரும் ஷாருக் கானும் இஃப் தே ஸ்டாண்ட் அப் அண்ட் டெலிவர், ஐ திங்க் ஜிடி ஷுட் பி த்ரூ. கரெக்டா சொன்னீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கறேன். இந்த கடைசி 2 3 வருஷத்துல பாவம் சார், வாஷிங்டன் சுந்தர வெளியே வெளியே உட்காந்து வச்சுட்டாங்க சார். போன வருஷம் வந்து டெல்லியில ஒரு மேட்ச் ஆடினாரு, 2 ஓவர்ல கரெக்ட். 46 கொடுத்துட்டாரு. நான் இல்லைன்னு சொல்ல. ப- இவர் ஃப்ரேசர் பேக்கர் வச்சு வாங்கிட்டாரு, அதுக்கப்புறம் ஆடவே இல்லை. someone who is now seen by the Indian selectors are all 3 format player சாம்பியன்ஸ் டிராஃபில எடுக்கிறாங்க, டெஸ்ட் மேட்ச்ல ஆட வைக்கிறாங்க, T20ல ஆட வைக்கிறாங்க போது ஐபிஎல்ல வெளியில உட்கார்றதுன்றது 10 டீம் இருக்கும்போது எந்த விதத்துல நியாயம் நான் கேட்கிறேன். அவரை வெளியில உட்கார்றாங்க. இன்னொன்னு ஷாருக் கானும் பாத்தீங்கன்னா, ஷாருக் கான் மாதிரி ஒரு பிளேயர்லாம் இஸ் மென்டலி வெரி ஸ்ட்ராங். அந்த மாதிரி he will take the fight to the opposition. அது டிஎன்பி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா சொல்றீங்க. he feels he belongs there, he is leading the team. bowling போட்டு பர்பிள் கேப் எல்லாம் வாங்கியிருக்காரு டிஎன்பிஎல் அவரு. சோ உங்களுக்கு அந்த மாதிரி அதான். இருக்கும். இப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணும், இப்ப இந்த பேட்டிங்ல என்ன படி பார்த்தா இஸ் கோயிங் டு ஸ்லாட்டர் டு கம் இன் அட் நம்பர் 5 ஆஃப்டர் கிளென் பிலிப்ஸ். இல்லைன்னா நம்பர் 4 அவரை இறக்கிட்டு பிலிப்ஸ் ஓவர் கூட பின்னாடி வரலாம். இறக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குங்க போது இவங்க என்ன சொல்லணும், ஒரு பிளேயரை நீங்க ரீடைன் பண்றீங்கன்னா எதுக்காக ரீடைன் பண்றீங்க? ஃபீல் இஸ் கோயிங் டு பி தி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இன் தி பிளேயிங் லெவன். கரெக்டா நான் சொல்றது? ஆனா ஆமா. நிறைய டீம் என்ன பண்றாங்க, ஒரு பிளேயரை ரீடைன் பண்ணிட்டு அவன் 2 3 மேட்ச் அடிக்கலைன்னா வெளில உக்காத்து வச்சிடுறாங்க. இப்ப ஷாருக் கான் மாதிரி ஒரு ஆள்லாம் கூப்பிட்டு, யோ நீ வந்து 14 மேட்சும் நீ வந்து நம்பர் 4 தான் ஆட போற, உன்னோட கேம நீ ஆடுன்னு சொல்லிட்டு யூ ஷுட் பி கிவன் அ லாங் ரோட் டு see what he can do. Someone who is doing blistering performances for Tamil Nadu, not only in TNPL. தமிழ்நாடுக்கு விஜயசாரா டிராஃபி எஸ்பாட்ல எப்படி அடிக்கிறார் பாருங்க. அதுவும் பயங்கர கஷ்டமான சுச்சுவேஷன் இருக்கும், 150க்கு 6 இருக்கும், அங்கேருந்து 300க்குலாம் எடுத்துன்னு போயிருக்காரு தமிழ்நாடு விஜயசாரா டிராஃபி. ஸோ இவங்க என்ன பண்ணணும், when you retain a player it is going to give the player a confidence. ஓ என்ன 5 பேர்ல எனக்கு டாப் சூப்பர் ஸ்டார்ஸ்ல என்ன ரீடைன் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது கான்பிடன்ஸ். சீசன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கூப்பிட்டு பார் உன்னை ரீடைன் பண்ணிருக்கோம், we know what are you capable of, நம்பர் 4 எல்லா மேட்சும் ஆட போற, ஃப்ரீயா டிஎன்பிஎல்ல தமிழ்நாடு கேப் நீ போடும்போது உன்னோட மென்டாலிட்டி எப்படி இருக்கோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுன்னு சொன்னா he will surely perform. ஒரு சிலது நான் சொல்றேன் பாருங்க, என்னோட லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், பீயிங் திஸ் ஃபீல்ட் ஃபார் மெனி இயர்ஸ். அந்த அப்பார்ட் ஃப்ரம் கிவிங் தம் டெக்னிக்கல் இன்புட்ஸ், டாக்டிக்கல் இன்புட்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கல் இன்புட்ஸ், மேன் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பிளேயர் கிட்ட நீங்க எப்ப ரொம்ப பேசணும்னா, இப்ப நம்பர் 4 இறக்கி விடுறாங்க ஷாருக் கான, ஒரு 16 ஒரு 9 அவுட் ஆயிடுறாரு, உடனே என்ன பண்ணுவாங்க, பேட்டிங் ஆர்டரை சேஞ்ச் பண்ணுவாங்க, இல்லைன்னா டிராப் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்ப உங்களுக்கு ஆப்ஷன் டிராப் நான் பண்ணிட்டு சொன்னேன். மைபால் நோம்ரார் உள்ள கொண்டு வருவாங்க, இல்ல குஷாகரா உள்ள கொண்டு வருவாங்க. குமார் அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன பண்ணும், ஒவ்வொரு தடவை மேட்ச் ஆடும் போது டு ப்ரூவ் அ பாயிண்ட் ஆர் டூ, டு ப்ரூவ் அ பாயிண்ட் ஆர் டூ அப்படின்னு. வாஷிங்டன் சுந்தர் ஹஸ் காட் நத்திங் டு ப்ரூவ் எனிஒன், இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த கண்ட்ரி. அண்ட் ஐ ரேட் ஷாருக் கான் ஆல்சோ. நீங்க சொல்ற மாதிரி இந்த 2 குதிரைகளையும் ஓட வச்சுட்டாங்கன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்க சொன்னது. மத்தவங்க எல்லாம் வெல் எஸ்டாப்ளிஷ்டு. சிராஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன அடி வாங்கினாலும் அவர் ஆடுவாரு.
ஒரு மேட்ச் அடி வாங்குவாரு, ஒரு மேட்ச் உங்களுக்கு ரன் கொடுப்பாரு. இப்ப சாய் சுதர்ஷனும் ஒரு 3 மேட்ச் ரன் அடிக்கலன்னா they're not going to drop him. இப்ப ஒரே ஒரு இது என்னன்னா, இந்த சாய் கிஷோர் பிளேஸ்ல உங்களுக்கு வந்து மானவ் சுத்தாரு, நிஷாந்த் சிந்து இன்னும் பெட்டரா பேட்டிங் ஆடுவாரு. ஒருவேளை அந்த மாதிரி யோசிப்பாங்களே ஒழிய, ஷாருக் கான் இஸ் செட்டைன் ஸ்டார்டர். அவருக்குலாம் என்ன சொல்லிடணும், ஒரு 6-7 பேரை கூப்பிட்டு சொல்லிடணும், நீ எல்லா மேட்சும் நீ ஆட போறாரு. நீங்க சொன்ன மாதிரி இந்த 2 குதிரை ஓடிச்சுன்னா they will be a difficult team to bat unless otherwise they get their strategies horribly wrong. There is zero rocket science in putting the money on this team to get into playoffs easily. அதான் பைடா. ஸோ இதுதான் இந்த டீம் நம்ம பார்த்தது. இன்னொன்று வந்து சிராஜ் பிரசீதுக்கு இன்னும் ஒரு நல்ல பேக்கப். அஷத் கான் நீங்க சொன்னீங்க, இஷாந்த் சர்மா கூட இருக்காரு, குல்வந்த் கெஜ்ரோலியாலாம் இருக்காங்க. இவங்க வழக்கமா இன்னும் நிறைய நேரா இருக்கனால இன்னும் கொஞ்சம் அள்ளி போட்டிருப்பாங்க. சம்படி லைக் சிவம் மாவிலாம் வெளியே தான் இருக்காரு, யாருமே எடுக்காம. இன்னும் ஒருத்தர் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் தென் தேவ் மேனேஜ் வித் திஸ் ஃபர்ஸ்ட் லெவனுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு அண்ட் ஷுட் பி ஓகே. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃபாஸ்ட் பவுலிங் கண்டிஷன்? ரெப்புடேஷன் சார். இப்ப சிராஜ் மாதிரி ஒரு பிளேயர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெப்புடேஷன். பிரசீத் கிருஷ்ணா வந்து ஒரு ரெப்புடேஷன். ஓகே, அந்த லெவல்ல இன்ஜுரி கன்சர்ன்ஸ்க்கு அதான், வேற எதுவும் இல்ல. பிரசீத் வந்து ஃபுல் சீசன் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. பிரசீத் தான் ப்ராப்ளம். சிராஜை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி பிரச்சனை இல்லை, நீங்க சொல்ற மாதிரி ஃபார்ம் தான் பிரச்சனை. அதுக்கு தான் உங்களுக்கு இஷாந்த் சர்மா இஸ் ஆல்ரெடி ப்ரூவன் சார். இஷாந்த் சர்மா வந்து ரொம்ப நல்லா போட்டாரு. He surprised everyone. Let us be very honest in saying that he is brilliant. He can just step in straight away. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அர்ஷத் கான் வந்து பேட்டிங் அடிச்சார் பாருங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு. எல்லாருக்கும் வந்து raise their eyebrows the way. அதே மாதிரி கான்பிடன்ஸ் இஸ் தி கீ. டெஃபினெட்லி ஹஸ் காட் த ஸ்கில்ங்கும் போது அந்த பேக்கப் இருக்கு. இந்த குல்வந்த் கெஜ்ரோலியா அந்த காலத்துல ஆர்சிபி எல்லாருக்கும் ஆடி இருக்காங்க, ரொம்ப வருஷமா இருக்காரு, நிறைய வருஷமா டொமஸ்டிக் ஆடி இருக்காரு. ஹி இஸ் ஆல்சோ an எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனர். அப்புறம் இந்த குர்னூர் சிங் பிரார் இஸ் நாட் அ பேட் பவுலர் ஆல்சோன்றதுனால இவங்களுக்கு அந்த பிரசீத் கிருஷ்ணா வந்து இன்ஜுரி ஆனா கூட, அதுதான் சொல்றேன், எங்க வந்து கவர் பண்ணணுமோ வீக் லிங்க் எங்க இருக்கோ பாருங்க, எப்படி கவர் பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த பிரசீத் கிருஷ்ணா இம்பாக்ட்ஸ் 3 பேக்கப் வச்சிருக்காங்க. ஷாருக் கானுக்கு 2 பேக்கப் வச்சிருக்காங்க. சாய் கிஷோருக்கு 2 பேக்கப் வச்சிருக்காங்க. எதுக்கும் ஒரு பேக்கப் இருக்கட்டும். ரபாதா இன்ஜுரி ஆனா என்ன, ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, ஜிரால்டு குட்ஸே அதுக்கு மேல இன்ஜுரி தலைவன். அவங்க எடுத்தது கரெக்ட், அவரும் ஒரு இன்ஜுரி ப்ரோன் பவுலர் எடுத்துட்டாங்களே, இன்னும் வேற ஒரு பவுலர் எடுத்திருக்கலாம். ஏன்னா அவரும் இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் a team to be 100 out of 100 ஆல் த டைம். பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்காங்க. ஷெப்பேன்றதற்படி உள்ள ஆடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, பிலிப்ஸ் தான் ஆடுவாரு. இருந்தாலும் ஒருவேளை பிலிப்ஸ் ஒரு 6-7 மேட்ச் சரியா ஆடலைன்னா அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். காம்பினேஷன் அடியே வாங்காது. பியூட்டிஃபுல்லி செட்டில்டு காம்பினேஷன். பிரில்லியன்ட் ஒர்க் இந்த ஆப்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும். சூப்பர், வெல் கன்ஸ்ட்ரக்டட் டீம், ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீடாவும் சொல்றாரு, நானும் சொல்றேன். ஸோ இதுதான் நம்ம வியூவர்ஸ்க்கு நம்ம தெரிவிச்சுக்கிறது. நல்லா சப்போர்ட் பண்றாங்க பீடாக் வியூவர்ஸ் எல்லாம், நல்லா நம்மளோட கமெண்ட் பண்றாங்க, நிறைய சஜஷன்ஸும் கொடுக்குறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எப்படி உங்க ஃபைனல் தாட்ஸும் சொல்லிருங்க. அதான் நான் திருப்பி அதான் சொல்லுவேன், வியூவர்ஸ் இல்லைன்னா நம்ம யாருமே இல்ல, டீ கடையில் டீ ஆத்தி என்ன பிரயோஜனம், நம்மளே தான் குடிச்சுட்டு இருக்கணும். ஸோ பியூட்டிஃபுல்லா ஒரு சில சஜஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இன்னொரு சின்சியர் அப்பாலஜிஸ் டு தி வியூவர்ஸ். அதாவது எப்படின்னா, ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு ஒரு நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடியே ரெக்கார்டிங் பண்ணிடுறோம். சாரும் பயங்கர பிஸி, நானும் அங்கங்கே டிராவல் பண்றேன். திடீர்னு லாஸ்ட் மினிட்ல இந்த பிளேயர் அவைலபிள், அந்த பிளேயர் நாட் அவைலபிள்ன்றாங்க. ஸோ கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகாம உங்களுக்கு வந்து கரெக்டா அந்த ஃப்ளோ இருக்கும்ன்றதெல்லாம் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிடுறோம். இப்ப நாங்க வந்து மிச்சேல் மார்ஷ் இஸ் கோயிங் டு மிஸ் அவுட், ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி மிச்சேல் மார்ஷ் இஸ் கோயிங் டு மிஸ் அவுட், திடீர்னு அவர் பேட்ஸ்மேனா ஆட போறேன் அப்படின்னு வராரு. ஸோ மிச்சேல் மார்ஷ் கம் ஸ்ட்ரெயிட் அவே இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது, பிகாஸ் ஆஃப் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி 1-2 தப்பா போனா தயவு செஞ்சு ஐ டெண்டர் மை சின்சியர் அப்பாலஜிஸ் ஆன் தட். திஸ் இஸ் வாட் வி காட் ஃபார் குஜராத் டைட்டன்ஸ். நெக்ஸ்ட் டீம் இஸ் கோயிங் டு பி துனியா ஹிலாதேங்கே, தட் இஸ் மும்பை இந்தியன்ஸ். போன தடவை வந்துட்டு அவங்க அவ்வளவு சரியா பண்ணல. இந்த வருஷம் எப்படி வரப்போறாங்க அப்படின்றது இந்த டீம் பொறுத்து இருக்கு. வில் கம் பேக் அண்ட் கிவ் our honest opinion on that where they are going to end up with your very own octopus. Until then, thanks a lot and bye bye.